ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா தக்காளி தொக்கு தான். பாருங்கள், தக்காளி தொக்கு செஞ்சுட்டு அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக சாப்பாடு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நான் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நாமளே தக்காளி சாப்பாடு செஞ்சு அதில் இந்த மாதிரி தக்காளி தொக்கில் அப்படியே பிசைஞ்சு சாப்பிடும்போது அந்த பூண்டு மிளகாயோலாம் நல்லா சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். வாங்க தக்காளி தொக்கு செய்ய போகலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம இந்த பொடி மாதிரி ஒன்று செய்யணும். அது ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஜீரகம், வெந்தயம், பட்டை இதெல்லாம் 3ஐயும் வறுத்து நீங்கள் பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம நல்லா பூண்டு நிறைய சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் காரத்துக்கு ஏற்ற வரமிளகாய் போட்டுக்கோங்க. வரமிளகாய் தான் போடணும், பச்சை மிளகாய் போடாதீங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி போடுங்க. வெங்காயம்லாம் போட வேண்டாம், இதுக்கு வெங்காயம் போட்டால் நல்லா இருக்காது. இந்த மாதிரி இது மட்டும்தான். அவ்வளோதான். நல்லா தக்காளியை போட்டு வதக்குங்க. தக்காளி நல்லா வதங்குறதுக்கு நம்ம எப்பவும் போல் சால்ட்டு போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம மூடி வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா அப்படியே இன்னும் நல்லா சாஃப்டாக வேகிற மாதிரி நல்லா வேக விடுங்க. வேகிறதுக்கப்புறம் லைட்டாக மட்டும் மஞ்சத்தூள் போட்டுங்க. மஞ்சத்தூள் போட்டு இறக்கிடுங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பொடியை லாஸ்ட்டாக அதை தூவி விட்டுருங்க. தூவி விட்டு கிண்டிங்கன்னா தான், அந்த பொடி போட்டிங்கன்னா தான் வாசனையே அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.